ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் அஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, சூர்யா சார் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க விஸ்வநாதன் சன்ஸ் தான். அண்ட் இது வந்து வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடித்த வாத்தி அண்ட் துல்கர் சல்மான் நடிச்சு பிளாக் பஸ்டரான லக்கி பாஸ்கர் ஃபிலிம்ஸ்லாம் டைரக்ட் பண்ணவர். இவர் வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர். அண்ட் சூர்யா சாருக்கு வந்து அந்த காலத்திலேயே அயன் சிங்கம்லாம் வந்து தெலுங்குல ஒரு பிளாக் பஸ்டரான ஃபிலிம்ஸ் ஆச்சு. அந்த டைம்லேயே நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் அண்ட் டேரக்டர்ஸ் ஆகட்டும் தெலுங்கு சினிமாலேருந்து வந்து டேரக்ட் தெலுங்கு ஃபிலிம் பண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவு அப்போ அவருக்கு ஒரு ஆந்திராவில் கிரேஸ் இருந்துச்சு. பட் சார் வந்து சில ரீசனால் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தெலுங்கு டேரக்டர் வச்சு விஸ்வநாதன் சன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து கருப்புன்ற ஒரு மெகா பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் வந்திருக்கு. ஒரு 12-13 வருஷமா வந்து ஒரு கேரியரோட ரஃப் ஃபேஸில் இருந்த சூர்யா சாருக்கு ஒரு தியேட்டரிக்கல் ஹிட்டாக வந்து மெகா பிளாக் பஸ்டராக கருப்பாக ஆச்சு. ஸோ அந்த சக்ஸஸை வந்து விஸ்வநாதன் சன்ஸ் வந்து தக்க வச்சுக்குதா அப்படின்றத நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து யூஸ்வலாக ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னா வந்து கதை எப்படி இருக்கும்னா, ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டை, இல்லை ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், அது எப்படி சரியாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தளபதி நடித்த வாரிசுலாம் கூட இந்த ஒரு வம்சின்ற தெலுங்கு டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணார். அது கூட இந்த மாதிரி அண்ணன் தம்பி சண்டை அப்படி தான் இருக்கும். அண்ட் நிறைய ஃபேமிலி ஃபிலிம்ஸ்னாலே வந்து மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். பட் இதில் வந்து கதை அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னா பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்து தன்னோட அப்பா வந்து அம்மாவை ஏமாத்திட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கோவத்தில் அது கல்யாணத்தையே வெறுக்கிற ஒரு கேரக்டராக சூர்யா இருப்பார். அவருக்கு 40+ ஆகிட்ட அப்புறம் வந்து அவரோட அம்மா, அவங்களோட அம்மாவாக இருக்கக்கூடிய ராதிகா மேம் வந்து கொஞ்சம் வற்புறுத்தி, எனக்கோசரமாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வந்து உனக்கப்புறம் நம்ம சந்ததியை வந்து வாரிசு இல்லாமல் ஆகிடக்கூடாது அப்படின்லாம் வந்து அவரை கம்பல் பண்ணுறாங்க. பட் மேரேஜ்னாலே வெறுப்பாக இருக்கக்கூடிய சூர்யா சார் வந்து அவங்களே ஷாக் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, செயற்கை கருத்தரிப்பு மூலிமா வந்து ஒரு குழந்தையை பெற்றுட்டு வந்துடுறாங்க. அண்ட் அந்த குழந்தையோட அம்மாவாக தான், அந்த செயற்கை தாயாக தான் வந்து மமிதா பைஜு வராங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இல்லாமல் இவர் வந்து குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்து ஒரு 6 months வளர்த்துட்டு இருப்பாரு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து குழந்தைக்கு சில மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்லாம் வரும். அதுக்கு வந்து அம்மா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரப்போ இவர் வந்து மமிதாவை தேடி போவாங்க. அண்ட் அவங்க வந்து மணி நீடில் இருக்கிற காலேஜ் ஃபீஸ் அந்த மாதிரி மணி நீடில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்கள வர சம்மதிப்பாங்க. அண்ட் அவங்க வந்து 22 இயர்ஸில் இருப்பாங்க. சூர்யா சாருக்கு 42 இயர்ஸ். அந்த மாதிரி ஒரு பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கும். அண்ட் வந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூர்யா சாரோட கேரக்டர் பிடிச்சி மமிதா வந்து ஒரு அஃபெக்ஷன் மாதிரி ஆகிடும் சூர்யா சார் மேலே. அண்ட் அதுக்கப்புறம் அது லவ்வாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இந்த லவ்வர் சூர்யா சார் ஏற்றுக்கிட்டாரா அப்படின்றது தான் மீதி ஸ்டோரி. ஸோ ஒரு ஃபேமிலி கதையில் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஸ்டோரிக்கு 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போச்சு. நல்லா எமோஷன்ஸ் வச்சு காமெடி அங்கங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் மமிதாவோட இந்த காமெடி டைமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃபில் பெருசாக எதுவும் குறைன்னு சொல்ல முடியாது. பட் சில இடங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காலத்து அந்த ஜென்சி கிட்ஸ்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் போரிங்காக கிரிஞ்சாக தோணலாம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4 வார்த்தை வந்து அக்கறையாக பேசினாலே கிரிஞ்ச் பண்ணுறியா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மேபி அப்படி தோணலாம். பட் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை போய் பார்க்குறவங்களுக்கு அது கூட பெரிய குறையாக தெரியாது. அண்ட் சாங்ஸ் வந்து மேபி படத்தில் ஒரு சின்ன குறையாக இருக்கும். மியூசிக் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்தாலும் சாங்ஸ் ஒரு மைனஸ்ன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் நல்லா பண்ணியிருந்தா வந்து அந்த ஒரு சின்ன போர் இருக்கிறத அதை ஃபில் பண்ணியிருக்கும் ஒரு நல்ல ஒரு சாங்ஸ்லாம். பட் அது இந்த படத்தில் ஒரு மிஸ்ஸிங் தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேக்கு கண்டிப்பாக ஒரு 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் லீட் ஆக்டிங்காக வந்து சூர்யா சார் ஆகட்டும் மமிதா ஆகட்டும் அண்ட் அவங்க சூர்யா சார் அம்மாவை பண்ண ராதிகா மேம்லேருந்து இந்த சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே ஆக்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து சாங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். பிஜிஎம் நல்லா இருக்குது. பட் வந்து இந்த கல்யாணம் வீட்டில் ஒரு சாங் வரும், அதெல்லாம் ரொம்ப சுமாராக இருக்குது. யூஸ்வலாக கல்யாண வீட்டில் வர சாங்ஸ்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஹிட்டாகும், இன்ஸ்டன்ட் ஹிட்டாகும். சின்ன சின்ன ஹீரோஸ் பண்ணுற படங்கள்லாம் கூட அந்த கல்யாண சாங்ஸ் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த சாங் அவ்வளோ இதுவாக இல்லை. ஸோ மியூசிக்கு ஒரு 7 மார்க்ஸ் தான் தரலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 விஷயங்கள் தான். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக போகிற மாதிரி சிலருக்கு தோணலாம், அதோட எல்லாருக்கும் கிடையாது. அண்ட் சாங்ஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருந்தா வந்து ஒரு நல்ல அந்த அந்த சின்ன இந்த போர் அடிக்கிற அந்த கேப்பை வந்து அது ஃபில் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அது ஒரு சின்ன மிஸ். அண்ட் இந்த படம் முடித்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரின்னு கூட சொல்லலாம். அது எப்படி எடுத்துக்கிறதுன்றது ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து சில எப்படி சொல்கிறது முற்போக்கான விஷயங்களையும் பேசியிருக்கும். அதுவும் வந்து சில பேருக்கு வந்து தவறாக தோணலாம். பட் ஓவராலாக வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு 85 மார்க்ஸ் கண்டிப்பாக தரலாம். அண்ட்
படத்தில் காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஃபேமிலியோட போய் வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விஸ்வநாதன் சன்ஸ் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் புக் பண்ணி போய் பாருங்கள். தேங்க்ஸ், பாய்.